ஹலோ காய்ஸ், வணக்கம். டே இன் மை மார்னிங் லைஃப் பார்க்கலாமா? காலையில் 11:30 ஆயிடுச்சு. ஸ்டெடிலி விட்டதும் போதும் கண்ணு முன்னு தெரியாமல் தூங்கிட்டேன். 2 சீத்தாப்பழக்காயை பழுக்கிறக்காக உள்ளே புதைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு மறுபடியும் புதைச்சி வச்சுட்டேன். அவன் பேர் குட்டு, இவன் பேர் பில்லு, 2 பேர் அண்ணன் தம்பிங்க. பல்ல விளக்கலான்னு சொல்லி வெளியே போய் பார்த்துட்டு இருந்தேன். ஏத்தனமாக அவன் உச்சா போகிறத பார்த்துட்டேன். எதுக்கு பார்த்தேன்னு சொல்லி கத்திட்டு போடின்னு சொல்லி படுத்துட்டான். பல்ல விளக்கி முடிச்சுட்டு பல்ல பார்த்தா நல்லா பளபளனே இருந்துச்சு. சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேலே பார்த்தா என்னமோ திருத்தரமாக பண்ணிட்டு இருந்தான். தப்புன்னு கீழே தள்ளி விட்டுட்டான். பெரிய வேலையவே பார்த்து விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் போய் பச்சை மிளகாய் பறிச்சு வரலான்னு சொல்லி பாட்டி வீட்டுக்கு போய் பச்சை மிளகாய் பறிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து கட் பண்ணி வச்சது எல்லாம் எடுத்து தாளித்து விட்டலான்னு சொல்லி தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். தாளிச்சிட்டு அரிசி கழுவி கழிஞ்சு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் விசில் வர வரைக்கும் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ எல்லா வேலையும் நான் தான் செஞ்சாகணும். வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்குள்ளே சாப்பாடு விசில் விட்டுருச்சு. எங்கள் அம்மாவை கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டு நானும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். யாருக்கெல்லாம் வெங்காயம் வச்சு தக்காளி சாப்பாடோட சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. அவ்வளோதான். பாய்.